டே அந்த செல்வத்துக்கிட்ட இருந்து லோடெல்லாம் வந்துருச்சா? ஆமாடா, தேங்காய் மட்டை எல்லாத்தையும் ஏத்திருங்க சரியா? டே சுந்தரேஷ் என்ன பண்றான்? அவனை சீக்கிரம் வர சொல்லு. நான் அப்புறம் பேசுறேன். வை போலாமா? வா. தேங்க்யூ. எதுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இந்த காலேஜ்ல சேர்ந்த நாள்ல இருந்து யாராவது நம்மள பாத்துருவாங்களா, பாத்துட்டு போய் வீட்ல சொல்லிருவாங்களான்னு பயந்து பயந்து படிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் முத தடவையா தைரியமா பயம் இல்லாம காலேஜ்க்கு வந்திருக்கேன். இங்க பாரு பூங்குடி, இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, யாருக்கும் பயப்படாத. நான் உன் கூட இருக்கேன். நீ ஜாலியா சந்தோஷமா காலேஜுக்கு போய் படிக்கலாம். ஓகேவா? கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்துச்சு சரவணா. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற அதே கட்டுப்பாடு. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடு. தனியா போக கூடாது, தலை நிமிர்ந்து நடக்க கூடாது, அதிர்ந்து பேசக்கூடாது, அடுத்தவங்க முன்னாடி சிரிக்க கூடாதுன்னு எல்லா பொண்ணுங்க கிட்டயும் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதுலயும் எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுலே பிரச்சனையா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எப்படியோ வந்துட்டேன். பிறந்த வீட்லயே இப்படி இருக்குன்னா கல்யாணமாகி வந்த வீட்ல எப்படி இருக்கும்? காலையிலயே உங்க அம்மா சொன்னாங்கல்ல, குடும்ப பொண்ணுங்க சுடிதார் போட்டுக்கிட்டு போக கூடாதுன்னு. அது பூங்குடி. சரவணா, அவங்கள நான் குத்தம் சொல்லல. அவங்களாவது சொன்னதோட விட்டுட்டாங்க. எங்க அப்பாவா இருந்திருந்தாருன்னா நான் போட்டிருந்த சுடிதார புடுங்கி நெருப்புல போட்டு எரிச்சிருந்திருப்பாரு. இந்த காலத்திலயும் பொண்ணுங்க படிக்கிறதுக்கு போராட வேண்டியதா இருக்கு சரவணா. நான் போராடுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். நான் படிக்கணும் சரவணா, நிறைய படிக்கணும். நீ கவலையப்படாத. நீ என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாமே படி பூங்குடி. நான் உனக்கு துணையா இருக்கேன். போதுமா? இது போதும். சரி வா போலாம். வா. ஒரு நிமிஷம். இந்த மாட்டிக்க. நல்லா இருக்கு. போலாமா? போலாம். பூங்குடி, என்ன பண்ற? ஏய், இது வரைக்கும் எந்த பொண்ணோட கையும் என் மேல இப்படி பட்டது இல்ல தெரியுமா? பொய் சொல்லாத. ஏய் சத்தியமா சொல்றேன். சரி, அப்படி பட்டா என்ன ஆகுதுன்னு பாத்துருவோம். பூங்குடி, வண்டியை விட்டுருவேன். பரவாயில்ல. விட்டா விழுந்துருவோம். பரவாயில்ல. விழுந்தா நம்ம செத்துருவோம். பரவாயில்ல. ஏய் என்னடி சொல்ற? அப்படியே உன்னை கட்டி பிடிச்சிட்டே செத்து போனா பரவாயில்லன்னு தோணுது சரவணா. ஏய் இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கோம். நீ என்னடானா இப்படி பேசுற? எனக்கெல்லாம் எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ற பூங்குடி? ஐயோ, அத விரக்திலையோ வெறுப்பிலையோ சொல்லல சரவணா, சந்தோஷத்துல தான் சொல்றேன். அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி வார்த்தையை சொல்ற? வாழ்ந்தா உன் கூட வாழணும், செத்தாலும் உன் கூடயே சாகணும். இப்பதானே சொன்னேன். திரும்ப திரும்ப ஏன் அதே வார்த்தையை சொல்ற பூங்குடி? நாம ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா வாழ போறோம். அப்போ உனக்கு தேங்க் பண்ணணுமே. எதுக்கு? பூங்குடி, பூங்குடி, என்ன? ஏய் கூச்சமா இருக்கு. உன் கூச்சத்தை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? இப்படிதான்.